தமிழகத்துக்கு 15,000 கனஅடி நீர் திறந்து விடணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல கனத்த இதயத்துடன் திறந்து விட்டாரு கர்நாடக முதல்வர் சித்தராமையா. இதைத் தொடர்ந்து கர்நாடகால பயங்கர எதிர்ப்பு. எங்களுக்கே தண்ணி இல்ல, காவிரி எங்களுக்கு தானு கர்நாடகக்காரங்க பயங்கர போராட்டம் நடத்துறது, பஸ் கொளுத்துறது, தமிழர்களை தாக்குறதுன்னு போராட்டம் நடத்த அதுக்கு பதிலடியா தமிழர்களும் இங்க போராட்டம் நடத்தினாங்க. அரசியல் தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க. திமுக பொருளாளர் ஸ்டாலின், எம்பி கனிமொழி இதுக்காக கைதும் செஞ்சாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் இதுக்காகவே தீக்குளித்து தற்கொலை செஞ்சிட்டாரு. இந்த போராட்டத்திற்கு மத்தியில கர்நாடக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்ய செப்டம்பர் 20 வரைக்கும் தண்ணீர் திறந்து விடணும்னு புது உத்தரவு போட்டாங்க. அது மட்டுமல்லாம சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை மதிக்காம வன்முறையில ஈடுபட்ட மக்களையும் அதை தடுக்காம விட்ட அரசையும் கடுமையா எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க நீதிபதிகள். ரியோ டி ஜெனிரோல மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு. இதுல பெண்களுக்கான குண்டு எறிதல் போட்டியில இந்திய வீராங்கனை தீபா மாலிக் வெள்ளி பதக்கம் ஜெயிச்சு பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை தீபா மாலிக் தான். இவரை ஊக்கப்படுத்துற விதமா ஹரியானா அரசு 4 கோடி ரூபாய் பரிசு கொடுக்க போறாங்களாம். நாட்டின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களா இருக்கிற ரிலையன்ஸ் மற்றும் ஏர்செல் நிறுவனங்கள் சேர போறதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த 2 நிறுவனங்களுமே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதுல 2 நிறுவனங்கள் சேர்றது உறுதினும் இது இந்திய தொலைத்தொடர்பு துறையில நடக்கிற மிகப்பெரிய ஒருங்கிணைப்புனும் சொல்லியிருக்காங்க. முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் ஜியோ மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திருக்கிற நிலையில அந்த போட்டியை சமாளிக்கத்தான் இந்த ஒருங்கிணைப்பு. 2 வருஷத்துக்கு முன்னாடி மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்ல இருந்து பெல்ஜியத்துக்கு புறப்பட்ட MH370 விமானம் நடுவழியில மாயமாச்சு. நீண்ட தேடுதல் வேட்டை நடந்த போதும் விமானம் பத்தின தகவல் எதுவும் கிடைக்காததால அந்த விமானத்துல பயணம் செஞ்ச 239 பேரும் இறந்து விட்டதா அறிவிச்சிட்டாங்க. தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தினதுல கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கிற தான்சானியா கடற்பகுதியில பெம்பா தீவுல விமானத்தின் பாகம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஆஸ்திரேலியாவில இருக்கிற நிபுணர் குழுவிற்கு அனுப்பி சோதனை செஞ்சது அது மலேசிய விமானத்தோட பாகம் தான் உறுதி செஞ்சிருக்காங்க. சமீப காலத்துல அதிரடியான அரசியல் மாற்றங்களை சந்திக்கிற அருணாச்சல மாநிலத்துல இன்னொரு அரசியல் திருப்பம் நடந்திருக்கு. முதல்வர் பீமா காண்டு உட்பட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 42 MLAக்களும் மொத்தமா அருணாச்சல பிரதேச மக்கள் கட்சியில சேர்ந்திருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் நடக்க போற இந்த சமயத்துல இந்த திடீர் மாற்றம் அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். தெற்கு குஜராத்தில் உள்ள நவ்சாரி என்ற இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் 66வது பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக நடந்துருச்சு. இதுல 3 உலக சாதனை நடந்திருக்கு. முதல்ல 30 வினாடிகளில் 989 பேர் அகல் விளக்கு ஏற்றி கிண்ண சாதனையை செய்ய, அடுத்ததா 1000 மாற்றுத்திறனாளிகள் சர்க்கர நாற்காலிகளில் அமர்ந்து ஹாப்பி பர்த்டே PM என்ற வார்த்தைகளை உருவாக்கி 2வது கிண்ண சாதனை பண்ணிருக்காங்க. 3வது காது கேட்கும் திறனற்ற 1700 பேருக்கு ஒரே இடத்தில் 3400 காது கேட்கும் கருவிகள் வழங்கி 3வது கிண்ண சாதனை செஞ்சிருக்காங்க. காஷ்மீரில் இருக்கிற உரி பகுதியில ராணுவ நிர்வாக தலைமையகம் இருக்கு. அங்கு திடீர்னு நுழைஞ்ச தற்கொலை படையை சேர்ந்த 4 பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திருக்காங்க. 6 மணி நேரத்திற்கும் மேல நடந்த தாக்குதல்ல வந்த 4 பயங்கரவாதியும் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த சண்டையில இந்திய ராணுவ பிரிவை சேர்ந்த 17 ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க. காயமடைந்த வீரர்கள் உடனடியா ஹெலிகாப்டர் மூலமா மருத்துவமனைக்கும் கொண்டு போயிருக்காங்க. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்துல சுவாதி என்ற இளம்பெண் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்குல நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ராம்குமார் என்ற இளைஞர் கைது செஞ்சு சென்னை புழல் சிறையில இருந்தாரு. இந்த நிலையில திடீர்னு கரண்ட் கம்பி கடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்ட ராம்குமார அவசரமா முதலுதவி கொடுத்து மருத்துவமனையில் சேர்த்த பொழுது அவர் வர்ற வழியிலேயே இறந்து விட்டதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இது தற்கொலை கிடையாது, திட்டமிட்ட கொலை என சரியான விசாரணை வேணும்னு பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க.